வணக்கம் திரு விஜயசாரதி அவர்களே. முதல்ல இங்கே மலேசியா திருநாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அது உங்களை வருக என வரவேற்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த யோக சக்தி பயிற்சியில் நீங்கள் கலந்துருக்கீங்க. இந்த யோக சக்தி பயிற்சியை பற்றி நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது, யார் மூலமாக உங்களுக்கு தெரிய வந்தது சொல்றீங்களா? முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்க விஜயசாரதி எல்லாருக்குமே தெரியும், நீங்க இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் கொஞ்சம் உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு சிறு விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த செமினார் இந்த பயிற்சியை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஸ்ரீ குருபியோ நமகா. விஜயசாரதி உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க டிவியில் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பொழுதுபோக்கு, எங்களுக்கு பொழப்பு நடிப்பு, மற்றபடி டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் மலேசியாவுக்கு நிறைய முறை வந்திருக்கேன். ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்த போது தான் மிஸ்டர் ராவை வந்து இதே பிஐசிசி ஆடிட்டோரியமில் சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னால் நீங்கள் இன்னொரு முறை வர வேண்டியிருக்கும், வேற ஒரு காரணத்துக்காக நாங்கள் அப்போ சொல்கிறோம் அப்படின்னாரு. இது போன மாதமே வர வேண்டியது, அக்டோபர் 7th, லாஸ்ட் மந்த் 7th ஒரு பிளான் ஒன்று இருந்தது, அப்போ வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னால் ஷூட்டிங் இருந்தனால வர முடியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம யோக குருவோட டத்துஸ்ரீ குருஜியோட இந்த ஒரு செமினாருக்காக தான் வந்திருந்தது. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தது, எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோட நீங்கள் வந்திருந்தீங்க? யாருமே எதுவுமே சொல்லலைங்க. இப்போ இங்கே நான் எதுக்கு போனோம், அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் அங்கே போங்க அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெட்ராஸில் ஒருத்தவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் அதே தான் சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நேற்று நான் வந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். முதல் நாள் வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டேன். நாளைக்கு அங்கே வந்து பாருங்க அப்போ தெரியும் அப்படின்னாங்க. ஒரு பூம்பா மந்திரம் போட்ட மாதிரி தான் இருந்தது, யாருமே எதுவுமே சொல்லலை. நான் வந்து சென்னையில் வந்து மாஸ்டர் சோகோக்சியோட பிராணிக் ஹீலிங் கிளாஸஸ் போயிருக்கேன். பிராணிக் ஹீலிங்கில் வந்து குரோமா தெரப்பி வரைக்கும் கிளாஸஸ் நான் போயிருக்கேன். நான் இங்கே வந்து நான் எதிர்பார்க்கும்போது அங்கே அந்த ஹீலிங் கிளாஸஸ், செல்ஃப் ஹீலிங் அண்ட் இன்னொருத்தங்க ஹீலிங் அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணதுனால நான் இன்னைக்கு அந்த இது எதிர்பார்க்கல. பேசிக்கலாக கொஞ்சம் மெடிடேஷன் எனக்கு ப்ராக்டிஸ் உண்டு. அண்ட் எங்கள் ஃபேமிலி சைடில் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த மெடிடேஷன், குண்டலினி, அந்த இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்குமே அப்பா சைட்லேருந்து எல்லாருக்குமே உண்டு. ஸோ எனக்கு அந்த ஆழ்ந்த நம்பிக்கை கடவுள் மேலே உண்டு. எல்லாமே இந்த நொடி இந்த நேரம் இங்கே பேசுறது கூட ஏற்கனவே எழுதப்பட்டது அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இன்னைக்கு நான் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருந்திருக்காங்க, நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு விஷயம் நடந்து இங்கே வந்ததுக்கு பின்னாடி நானே நேரடியாக ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமாக இருந்தது எனக்கு. நம்ம படித்த புத்தகங்கள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சாய்பாபா டிவோட்டி, கொஞ்சம் நிறைய ஓவராக படிப்பேன். அதனால இன்னைக்கு குருஜி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்க ஓவராக பேசுவாங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால அது மாதிரியும் சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஓஷோ படிப்பேன். எல்லாருமே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நிறைய நேரம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. இங்கேருந்து ஒரு இடத்துல இன்னொரு ஊருக்கு போகிற நேரத்தில் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தில் படிப்பேன். ஓவராக பேசுகிறனோ இல்லை அப்படி படிக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இப்போது நான் பாபா டிவோட்டி, அவர் அடிப்படையில் என்ன சொல்வார்னா, அவர் ஒரு 2-3 முறை செஞ்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு பிராமணன் ஒரு டிவோட்டி கிட்ட போய் இன்னைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். சாப்பிடுன்னு சொல்லும்போது அவர் சாப்பிட்ற வரைக்கும் பேசாம வந்துட்டு கடைசி நேரத்தில் சாப்பிடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இல்லை நீ என் குரு மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிற அப்படிங்கிறது நான் பார்க்கறதுக்கு தானே செஞ்சேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு அதுதானே வேணும். வாழ்க்கையில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களே தான் எதிர்பார்க்குறோம். அப்படி சொல்லி ஒருத்தர் கை கொடுக்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டு கையை பிடிச்சிக்கிறத எனக்கு தோணுச்சு. சரி, இப்போ நீங்க பயிற்சி அட்டென்ட் பண்ணிட்டீங்க, பயிற்சி முடிஞ்சது. இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. ஒரு பலவி வகையில் சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒன்று வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் இன்னும் நமக்கு வந்து சயின்ஸ் வந்து கலந்து வருது. அதை பார்க்கும்பொழுது இதில் வந்து ஆணித்தரமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியான குரு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சமஸ்கிருதத்தில் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். கு அப்படின்னா இருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூனா நீக்குபவர், அதாவது நம்ம மனதில் இருக்க இருளை நீக்குபவர் தான் குரு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளை இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் நமக்கு எதனால் அதை செய்யணும்னு சொல்கிறது கிடையாது. நம்ம வந்து சடங்குகளாக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப வாசலில் வீடு விட்டு கிளம்பும் போது கால் தடுக்குச்சு அப்படின்னா உடனே உட்காரு, இது கெட்டது நடக்க போகுது, நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வீடு தான் வந்து நம்ம கண்ணு மூடிட்டு நான் வீட்டுக்குள்ளே நடந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து டேபிள் இருக்கும், இந்த இடத்துல சேர் இருக்கும், இந்த இடத்துல டிவி இருக்கும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி எனக்கு சூழல் நல்லா தெரிஞ்ச இடத்துல எனக்கு தடுக்குது அப்படின்னா வெளியில் போகும்போது எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லாத வண்டி வரலாம், யாராவது வரலாம், என் சிந்தனை என்னோட கண்ட்ரோல் இல்லை. அப்போ என்னன்னா அதுக்கான காரணம் வந்து அதான்
அந்த காரணத்தை சொல்லி இதனால தான் உன்னை வந்து நீ வெளியில போகாத, சிந்தனை ஒருங்கிணைச்சுக்கோ, அதுக்கப்புறம் கிளம்பி போ அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய வேர்களை நமக்கு சொல்லி நினைவுபடுத்தி இதுக்காக தான் சொன்னாங்க, இதுக்காக தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பேசும்போது அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவரை வந்து ஒருத்தர் சந்தேகப்பட்டாரு, அவருக்கு வந்து இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி தீங்கு செய்யறாங்க. அப்பயும் வந்து அவர் வந்து வேற யாருக்கிட்டையும் போகல, கடவுள்கிட்ட தான் போயிருக்காரு. நமக்கு கஷ்ட நேரத்தில் திரும்பி அதே வார்த்தை தான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் யோசிக்கும் பொழுது காவிரி இருக்கு, கங்கை இருக்கு, இங்கேயும் நமக்கு வந்து நதிகள் ஓடிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல எந்த நதி ஓடுதோ நம்ம அந்த நதியிலிருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதா நமக்கு வழக்கமா இருக்கும். ஆனா இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கங்கையில குளிச்சுட்டு கங்கையில புனிதம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த உணர்வு என்னைக்குமே மறக்க முடியாதா இருக்கும். இப்ப நான் அப்படிதான் காவிரியிலேருந்து வந்து கங்கையில குளிச்சுட்டு போற மாதிரி தான் ஒரு உணர்வோட வந்துட்டு போயிட்டு இருக்கேன். கேட்டீங்கன்னா திரும்பி அந்த காவிரி கங்கை அந்த உதாரணம் தான் சொல்வேன். எல்லாம் அடிப்படையில வந்து நம்ம தாக்கத்தை தீர்க்கறதுக்கு செடி மரம் கொடி இதுக்கு தான். அதோட அருமையை நம்ம உணரணும். அது எங்க இருந்தாலும் அதை உணரணும். நமக்கு வந்து இந்த காலகட்டங்களில் உண்மையான நம்ம இப்போ இந்து மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தோட பலம் என்ன அப்படிங்கிறத சொல்லி அதை போதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு. எத்தனையோ மதங்கள் அது வந்து எந்த மதத்தினை வேறுபடுத்தி பிரிச்சு எதுவும் பேசல. ஆனா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விரலுக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு வளரக்கூடிய நகத்தை வெட்டி போடுறோம், அதை வளருமான்னு யோசிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நம்ம முடி கொட்டுச்சுன்னா அதை பத்தி கவலைப்படுறோம் நாங்களாம். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது மதத்தை பத்தி முக்கியத்துவம் கொடுத்து யோசிச்சு பார்க்கும்போது அதை சார்ந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க, நம்பிக்கை வைக்க சொல்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி கடவுள் அப்படிங்கிறது இன்னைக்கு கடவுளே இருக்காரா இல்லையான்னு தான் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். கடவுள் கிடையாது சயின்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்ப கடவுள் இல்ல இதுதான் அப்படின்னு நம்மளே தான் படிச்சோம். இவல்யூஷன் ஒரு பரிணாமங்கிற ஒரு முறையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் அடிப்படையில் எம்எஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி படிச்சிருக்கேன். அப்போ வந்து இவல்யூஷன் எடுத்துட்டு இருந்த ஒரு லெக்சரர் வந்து நான் இவல்யூஷன் எடுக்க மாட்டேன் பிகாஸ் ஐ பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் தான் நமக்கு இன்னைக்கு அடிப்படையில் இருக்காரு, நமக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்ற ஒரு பொருள். அந்த ஒரு பொருள் வந்து திடமான ஒரு பொருளா ஒரு வார்த்தையா நமக்கு இருக்கு, காதுல வந்து கேட்குது, ஒரு உருவமா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருள் மேல அதுவும் நமக்கு குருவா இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அந்த ஒரு கரு மேல நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மதிப்பும் பற்றும் அதிகமாகும். அந்த வகையில தான் இப்ப நான் இருக்கேன். இன்னொரு கேள்வி. அப்ப இந்த யோக சக்தி பயிற்சி நீங்க எடுத்துட்டீங்க, இன்னைக்கு உங்களுடைய எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப இத பத்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நானும் தான் எனக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்வேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம், நேரடியா வாங்க, நேரடியா வந்து இந்த பயிற்சி என்னன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நான் என்னதான் நான் சொன்னாலும் அது தொட்டா சுடும் அப்படிங்கிறது நீங்க தொட்டு பார்த்து சுடுதா இல்லையான்னு தெரியற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்க நான் இங்க நேரம் வந்துதான் எனக்கு நிறைய விஷயங்கள் உணர்வுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில நீங்களும் நேரம் வாங்க. ஏன்னா நான் சொல்லி புரிய முடியாத சில வகைகள்லாம் நேரடியான சொல்றவங்க செஞ்சது நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஊர் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. ஆனா கடவுளை பத்தி நான் பேசினா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு முதல்ல எனக்கு தகுதி இருக்கா நீங்க யோசிப்பீங்க. ஆனா தகுதி இருக்க ஒருத்தர் வந்து சொல்லும்போது நீங்க நம்புவீங்க. அதனால நேரடியா வந்து அது யாரு சொல்றாங்களோ அதை கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால அடுத்த கிளாஸ் எப்போ இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா எதை பத்தியும் இந்த பணம் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தாண்டி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். அடிப்படையில் வந்து இந்த ஒரு பிறவி இதுதான் என்னோட கடைசி பிறவியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையில என்னோட எண்ணம் அதுவாக தான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு முன்னொரு பிறவின்னு ஒன்று வேணுமா, திரும்பி ஒரு பிறப்பற்ற ஒரு நிலை அப்படின்னு ஒன்று ஆசைப்படுறோம்னா அதுக்கு இது மாதிரி வழிகாட்டிகள் குருமார்கள் நமக்கு கண்டிப்பா தேவை. இருக்கும்பொழுது அந்த குருமார்களோட வழித்தடங்களை அவங்க கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். கண்ணு மூடிக்கோங்க, அவங்க கூட்டிட்டு போற இடத்துக்கு தைரியமா நடந்து போறதுக்கு அந்த நம்பிக்கையோட நடந்து போகணும்.